அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கர் 22.6 இந்த புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனில் VHSND அது எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வழக்கம் போல் போஷன் ட்ராக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாகின் பேஜில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட 22.6 அப்படிங்கிற போஷன் ட்ராக்கரில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் கொடுத்து உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த முகப்பு பக்கம் முதல் பக்கம் வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய மையத்தினுடைய பெயர் இருக்கும். இந்த முதல் பக்கத்திலேயே வலது ஓரமாக மோர் அல்லது கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் அல்லது கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நான்காவதாக இருக்கக்கூடிய ஈவெண்ட் தமிழ் மொழியை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிகழ்வுகள் இருக்கும். இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன நிகழ்வுகள் நம்ம அங்கன்வாடி மையத்தின் சார்பில் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய VHSND இந்த நிகழ்வை இப்போ நம்ம 22.6 என்னென்ன மாற்றங்களோடு வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் தமிழ் இருந்தது அப்படின்னா கிராம ஆரோக்கிய சுகாதார ஊட்டச்சத்து தினம் இப்படி இருந்திருக்கும். இதை நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வழக்கமாக 2 கேள்வி தான் கேட்கும். இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதான் ஒரு கேள்வி கேட்கும், நிகழ்வில் எந்த தேதியில் நடத்துனீங்க அப்படிங்கிறது மட்டும் கேள்வி கேட்கும். இப்போது சில மாற்றங்களோட இந்த 22.6 புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த லாகினில் நான் இப்போ பயன்படுத்தியிருக்க இந்த லாகினில் VHSND நிகழ்வுகள் பற்றி விவரம் பதிவு பண்ணலை. இதை 22.6 கொடுத்துருக்கக்கூடிய புது ஆப்ஷன். இப்போ ஆட் VHSND டீட்டெயில்ஸ் இந்த நிகழ்வை பற்றின விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த VHSND நிகழ்வுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க முடியும். முதல் கேள்வி மேலே பாருங்கள், ஆக்சுவல் டேட். இந்த நிகழ்வு எந்த அன்னைக்கு நடத்தப்பட்டது, எந்த தேதியில் நடத்தப்பட்டது. இந்த காலண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மையத்தின் சார்பில் அல்லது உங்கள் ஊராட்சியின் சார்பில் எந்த அன்னைக்கு இந்த நிகழ்வு நடத்துனீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணமாக 22 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். ஃபீல்டு ஃபங்க்ஷனரிஸ் ப்ரெசண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிடணும். உங்கள் மையத்தில் ஹெல்ப்பர் இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப்பரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருப்பாங்க, அவங்களையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ANM, அதுக்கடுத்தது ICDS சூப்பர்வைசர், உங்கள் தொகுதிக்கான மேற்பார்வையாளர் யாராவது பங்கெடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ICDS சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வட்டாரத்தினுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் CDPO பங்கெடுத்துட்டாங்க அப்படின்னா CDPO அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணமாக ICDS சூப்பர்வைசர் CDPO எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இல்லை DPO வந்திருக்காங்க, மாவட்ட திட்ட அலுவலர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முதல் ஆப்ஷனில் பங்கேற்பாளர்கள் விஷயத்தை பதிவு பண்ணி முடிச்சிட்டோம். அதற்கடுத்து பயனாளிகளில் இந்த நிகழ்வில் யார் யார் பங்கெடுத்துட்டாங்க. இப்போ கர்ப்பிணிகளை நீங்கள் அழைச்சிருப்பீங்க, இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்க சொல்லியிருப்பீங்க. அதில் எத்தனை பயனாளிகள் பங்கெடுத்துட்டாங்க, நான் உதாரணமாக 1ன்னு பதிவு பண்ணுறேன். அதற்கடுத்து PNC எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக குழந்தைகள், உங்கள் மையத்தில் 15 குழந்தைகள் படிக்கிறாங்க, 20 குழந்தைகள் முன்பருவ கல்விக்கு வராங்க அப்படின்னா எல்லாருமே இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உதாரணமாக ஒரு 10 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வளரிளம் பெண்கள் எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த பாக்ஸில். அடுத்தது குழந்தைகளுடைய மதர், குழந்தைகளுடைய அம்மா எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அடுத்தது. அதற்கடுத்தது கார்டியன், ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய பாதுகாவலர் யாராவது பங்கெடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். யாருமே இல்லை அப்படின்னாலும் இந்த பாக்ஸை நீங்கள் எதுவும் பதிவு பண்ணாமல் விடக்கூடாது, 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனும் பதிவு பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பங்கேற்பாளர்கள்,
பங்கேற்பாளர்கள் 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கர், ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் ஃபீல்டு ஸ்டாஃப் எல்லாருமே. அதற்கு அடுத்தது பயனாளிகள். இப்போது அடுத்து அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போது வேக்சினேஷன் தடுப்பூசி விவரத்தை இங்கே பதிவு பண்ணணும். இந்த VHSND நிகழ்வு அன்னைக்கு எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது, போடப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், எத்தனை குழந்தைகளுக்கு வந்து இந்த VHSND நடக்கும்போது தடுப்பூசி போடப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள். வளரிளம் பெண்களுக்கு தடுப்பூசி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணலாம். அதற்கு அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்ட்டிசிபேட் முடிச்சிட்டோம், வேக்சினேஷன் முடித்தாச்சு. அதற்கடுத்து சப்ளிமெண்ட். இந்த ஆப்ஷனை இந்த வலதோரமாக இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் என்னென்ன கொடுத்தீங்க, பயனாளிகளுக்கு என்னென்ன வழங்குனீங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். IFA டேப்லெட் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, விட்டமின் A எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க, அல்பண்டசால் வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க, கால்சியம், இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நாம் வந்து என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது, எத்தனை பேருக்கு கொடுத்தோங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். அதற்கு அடுத்தது மருத்துவ பரிசோதனை, டெஸ்டிங் அல்லது செக்கப்ஸ்ன்னு இருக்குது. ரத்த அழுத்தம் HP டெஸ்ட் எத்தனை பேர்த்துக்கு பண்ணீங்க, உங்கள் மையத்தில் ANC, PNC இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து HP டெஸ்ட் செக் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பிளட் சுகர் டெஸ்ட், யாருக்காவது நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க உங்கள் VHSN நிகழ்வில் VHN டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணலாம். அதற்கடுத்து ANC எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க, இந்த VHSN நிகழ்வில் பங்கெடுத்த பெண்களில் ANCன்னு புதுசாக யாரை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள். யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 0 அப்படின்னு பதிவு பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது க்ரோத் மானிட்டரிங், வளர்ச்சி கண்காணிப்பு. நீங்கள் மையத்தில் எடுக்கக்கூடிய வளர்ச்சி கண்காணிப்பு இங்கே பதிவு பண்ணாதீங்க. VHSN நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த அன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு பண்ணிங்க பார்த்தீங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே பதிவு பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நீங்கள் ஹைட் வெயிட் செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 அல்லது 2ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா 0ன்னு பதிவு பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் எதுவுமே 0 இல்லாமல் பிளாங்காக விடக்கூடாது. அடுத்தது கவுன்சிலிங் சர்வீசஸ், எத்தனை பேருக்கு ஆலோசனைகள் வழங்கினீங்க, எதை பற்றின ஆலோசனைகள் கொடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும். ஃபுல் இம்யூனைசேஷன், தடுப்பூசி பற்றிய விவரங்களை சொல்லியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது விட்டமின் A சப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பீங்க. அடுத்தது விட்டமின் A கொடுக்குறனால என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஃபுட் பார்ட்டிசிபேஷன், உணவு வகைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே பயனாளிகளுக்கு சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த VHSN நிகழ்வில் THR டிஸ்ட்ரிபியூஷன், இணை உணவு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். ANC பங்கெடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பீங்க. PNCக்கும் அதே மாதிரி பங்கெடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பீங்க. குழந்தைகள், அப்புறம் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பள்ளி செல்லாத அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் THR கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 0ன்னு கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும். இது வரைக்கும் நாம் என்ட்ரி பண்ண எல்லா விவரங்களும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஃபீல்டு ஃபங்க்ஷனர் எத்தனை பேர், ஒர்க்கர், ஹெல்ப்பர், CDPO, சூப்பர்வைசர் 4 பேர் நம்ம பதிவு பண்ணோம். அதுக்கு டோட்டல் பெனிஃபிஷரி எத்தனை பேர் நம்ம போட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா VHSN நிகழ்வில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேக்சினேஷன் 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். சப்ளிமெண்ட் வந்து 14 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். மருத்துவ பரிசோதனை 2 பேர்த்துக்கு, க்ரோத் மானிட்டரிங் ஒரு 6 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனைகள் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். THR இணை உணவு ஒரு 7 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணுது. இதெல்லாம் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா கேன்சல் கொடுத்து திரும்ப நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற க்ரீன் கலர் மெசேஜ் வந்திருக்கும்.
இப்போ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஆக்சுவல் டேட், நிகழ்வு எந்த நீங்கள் நடந்து நாம் பதிவு பண்ணணுமோ அந்த டேட் வந்து மேலே வந்துருக்குது. இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ண எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இந்த நிகழ்வு இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம். பதிவு பண்ணி இன்றைக்கே வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா திருத்தவும் கொடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நாள் கடந்துருச்சு, 24 ஹவர்ஸ் கடந்துருச்சு அப்படின்னா இந்த நிகழ்வு பதிவாகி சர்வருக்கு போயிடும். திரும்ப நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த VHS என்ற நிகழ்வை பதிவு பண்ணுறது, போர்ஷன் ட்ராக்கில் பதிவு பண்ணுறதுல மாற்றங்கள் செய்யணும்னா அந்த ஒரு நாளில் நீங்கள் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க, உரிய பதில் சொல்லுவோம். தேங்க்யூ.